எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. நான் நேற்று சொன்னதுக்காக மானு காலையில சீக்கிரமே எந்திரிச்சு கோலம் போட்டிருக்கு போல. கோலம் போட்டு ஜாடை சொன்னது கன்னிமானே, போடு நமக்கு யாரு போட்டது. ஆத்து வெள்ளம் மேட்ட விட்டு பள்ளத்துக்கு ஓடி வரும், ஆசையிரு தேடிக்கிட்டு ஆனந்தமாய் பாடி வரும். அம்மா அம்மா. என்னையா பிள்ளை ஒரே சிரிப்பா இருக்கு? மானு தானம்மா இன்னைக்கு கோலம் போட்டது? ஆமாய்யா, நீ நேற்று நைட்டு பேசிக்கிட்டு இருந்ததா மானு பிள்ளை கேட்டுக்கிட்டே இருந்ததா. இன்னைக்கு காலையில் நீ பால் ஊற்றுறதுக்கு இந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் எந்திரிச்சு அழகா கோலம் போட்டு வச்சிருச்சு. நீ அதில் செம்பருத்தி பூ வச்சிருக்க போல. அம்மா மானு வந்ததும் சொல்லுங்க என்னம்மா. அவளும் கோலத்தை கருப்பை வந்ததும் காமிக்கணும் தே அப்படின்னு சொல்லிட்டுதே ஸ்கூலுக்கு போயிருக்கா. அழகா இருக்குன்னு சொல்லுங்கம்மா. சரியா, நீ மானு பிள்ளை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டு பக்கம் வரணும்னே முடிவு பண்ணிட்ட போல. பால் ஊற்றிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டேம்மா. சரியா கண்ணு, சரி. அம்மா தம்பி டூர் போகிறத பற்றி ஏதாவது சொன்னானா? ஆத்தாடி, அவன் சொல்லுவானா? நல்லா சொல்லுவானே. ஆனால் குமார் ஐயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா கேட்டார், பிள்ளைய போகணுன்னு விருப்பப்பட்டா அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டாரு. அம்மா அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கய்யா, போயிட்டு வாங்க. 2 நாள் தாம்மா, சீக்கிரமாக வந்துடுவோம். போயிட்டு வாங்கய்யா பிள்ளைங்களா, போயிட்டு வாங்க. வீட்டையும் கடையும் பார்த்துக்கிறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. அம்மா நான் வர வரைக்கும் மானை பத்திரமா பார்த்துக்கோங்க என்ன. பார்த்துக்கிடுவையா, உங்கள் அப்பா இந்த வீட்டை விட்டு மானை எங்கேயும் தனியாக அனுப்ப மாட்டார். உன்னையவே வெளியே உட்கார வச்சுருக்காருன்னா கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிடுவார். சரிம்மா. தம்பியை வர சொல்லுங்க, லேட் ஆயிடுச்சு. இந்த ரெடி ஆகிக்கிட்டு இருக்காயா, வந்துடுவான். ஆமாம். அப்புறம் நாச்சியார் அக்காவுக்கு மானுக்கு சுடிதார் தைச்சதுக்கு காசு கொடுக்கணும்ல, நான் உங்ககிட்ட அப்பா கொடுத்த காசு கொடுத்து வச்சுருந்தேன்லம்மா, அதில் எடுத்து கொடுத்துருங்க. ஆட்டுமையா கொடுத்துட்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா இன்னமே உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏம்மா? என்னம்மாப்பா தெரியல, ஒருவேளை நீ காசு கையில் இருக்கிறதுனால தான் மானுக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்குற, அதனால தான் சண்டை வருதுன்னு நினச்சிட்டாரோ என்னமோ. ஏம்மா நான் தேவையில்லாமலாமா செலவழிச்சேன்? நீ செலவழிச்சது பூராமே அந்த பிள்ளைக்கு தானேயா செலவழிச்சிருக்க, உனக்குன்னு ஏதாவது வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. சரிம்மா இருக்கட்டும், அப்பா காசு கொடுக்கலன்னா இருக்கட்டும். இன்னும் அதில் எவ்வளோ இருக்குது? அது என்ன ஒரு 5000 ரூபா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருக்கா? சரி பத்திரமா வச்சுருங்க, எனக்கு தேவைன்னா கேட்டுக்கிறேன். சரிப்பா, சரி. நான் மானை பார்க்கவும் போகிறதில்ல, மானுக்கிட்ட பேசவும் போகிறதில்ல. அப்புறம் அந்த காசை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறேன்? யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன்? எனக்கு வேண்டாம், இருக்கட்டும். அப்பா கொடுக்கலன்னா கொடுக்காமலே போகட்டும். நீங்கள் அந்த காசை மட்டும் பத்திரமா வச்சுருங்கம்மா. சரியா, ஒன்றும் வருத்தப்படாத என்ன. அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படலம்மா. ஏம்மா மானு இன்னைக்கு சாப்பாடு என்ன கொண்டு போனது ஸ்கூலுக்கு? வெஜிடபிள் பிரியாணி கொண்டு போயிருக்காயா, உனக்கும் அதான் வச்சுருக்கா டிஃபன் பாக்ஸில். சரிம்மா. சரி தம்பியை சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா, நேரம் ஆச்சு. ஆட்டும் தான் வர சொல்கிறேன். ஏன் அப்பா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு? சரி அப்படியே அப்பா காசு கொடுத்தாலும் அதை வச்சு நம்ம யாருக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறோம்? இருக்கட்டும். டேய் தம்பி சீக்கிரம் வாடா, லேட் ஆகுது. என்னதான் பண்ணுறான்? எவ்வளோ நேரம் தான் பவுடர் பூசுவானோ? டேய் தம்பி சீக்கிரம் வாடா, பேங்க்குக்கு வேற போயிட்டு போகணும். மாப்பிள்ள சார் நீங்களா? நானே தான். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கோம் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கே சார் போனீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன். சின்ன மாப்பிள்ள வாங்க, யார் வேணும்? ப்ரோ இந்த நெட்டக்கோக்கு எதுக்கு ப்ரோ இங்கே வந்திருக்கான்? தம்பி அரைஞ்சிருவேண்டா, வாய மூடு. சார் இருக்காங்களா? மாப்பிள்ள அப்பா இருக்காரா? இருக்காரு, உள்ளதான் இருக்காரு. ஐயா பிள்ளை, இவங்க யாரியா? அம்மா சாரை உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. வாங்க வாங்க தம்பி வாங்க.
சார் உள்ள போங்க சார். ஆ சரிங்க மாப்பிள்ள. ஐயா கருப்பா, யாரையா இவரு? உன்னைய மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு, இவனை சின்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. ஏம்மா, நீங்க பெத்து வளர்த்துருக்கீங்கல்ல ஒரு பிசாசு, அவ இந்த ஆளை லவ் பண்றா. ஐயோ, அப்புறம் உங்க அப்பா கிட்ட பேச போறாரு? போய் சாகட்டும் விடுங்க, நாங்க இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுட்டுமா? டேய் அப்படியே அரஞ்சனா பாரு. ஏம்மா நீங்க உள்ள போய் அவரை கவனிங்கம்மா. ஆட்டமியா. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. இந்த மனுஷன் வேற வீட்டுக்குள்ள இருக்காரு, அவரைத்தான் பாக்குறதுக்கு வந்திருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ, இந்த நெட்டக்கோக்கு ஊரை விட்டு ஓடி போயிருச்சுன்னு பார்த்தா திடீர்னு வந்து நிக்குது. தம்பி மரியாதையா பேசுடா. ஏன் ப்ரோ, அவர் வயசுக்கும் அவர் பார்க்குற வேலைக்குமாவது மரியாதை கொடுடா. பேங்க் ஆஃபீஸர்டா அவரு. நான் கூட தான் நாளைக்கு பேங்க் ஆஃபீஸர் ஆகலாம். டேய் சரி, இந்த பேங்க் ஆஃபீஸர் இப்போ எதுக்கு வந்திருக்காரு ப்ரோ? நம்ம வேணா காலேஜுக்கு லீவ் போட்டுருவோமா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? செம்ம ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இத்தனை நாள் இத்தனை வருஷமா வராம இப்போ இப்படி கெத்தா வந்து நிக்கிறாரு, அதுவும் நம்மள மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாருன்னா எனக்கு என்னமோ ஃபைட் எல்லாம் நடக்கும்னு தோணல. ஆனா இந்த கற்பாயி ஒரு ஆளுன்னு இவளையும் லவ் பண்ணியிருக்கான் பாத்தியா அந்த ஆளு. இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா அரைஞ்சு பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். போ உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாரு. அதை செய்யறேன் முதல்ல. அடிங்கடா, கட்டி உருளுங்கடா. இன்னைக்கு செம்ம ஃபைட் சீன் இருக்குடா, மாஸ் ஆக்ஷன்டா. இவன் வேற என்னென்னமோ பேசிட்டு போறான். வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் என் பேர் நெடுமாறன், நின்ற சீர் நெடுமாறன். என் நெட்ட கோக்கு, இப்ப எங்க அப்பா உன்னை அடிச்சு துரத்த போறது கன்ஃபார்ம். அதுக்கு இவ்வளோ கெத்தா பேரை சொல்லணுமா? பேரை பாரு, பேரை. ஆளுதான் நெடுன்னு வளர்ந்துருக்கான்னு பார்த்தா பேரும் அப்படிதான் வச்சிருக்கானுங்க. நெடுமாறன், நின்ற சீர் நெடுமாறன். ஆமா, இந்த பேரை வச்சதுக்காக இந்த ஆள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கானா, இல்லை இப்படியெல்லாம் வளருவான்னு தெரிஞ்சு இந்த பேரை வச்சாங்களா? எங்க அப்பா பக்கத்துல போறாரு, அப்படியே அந்த நெட்டக்கோக்கு பயப்படாம உட்காந்துருக்கு. சரி, கோயம்புத்தூர் கூட்டுறவு பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஆக்சுவலாக பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போஸ்டிங் வாங்கினது இந்த ஊரில் தான். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபரில் சொந்த ஊருக்கு போனேன். அங்கே இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் எப்படியும் மேனேஜர் ஆயிடுவேன். சரி, உன் சுய புராணத்தை நிறுத்திட்டு வந்த விஷயத்த சொல்லு நெட்டக்கோக்கு. சரி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். நான் இங்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளர்க் போஸ்ட்டில் இருந்தப்போ உங்கள் பொண்ணும் நானும் உயிருக்குயிராக விரும்பணும். படுபாவி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டான். ஐயோ மாமா, என்ன? கொஞ்சம் கோவப்படாம நிதானமா பேசுங்க மாமா. நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? பாப்பாவோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டு தாக்கு. உங்கள் பொண்ணு பாப்பாவும் நானும் உயிருக்குயிராக விரும்புகிறோம் சார். நான் இப்போ நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். எங்கள் வீட்லேயும் இந்த கல்யாணத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு வருவோன்னு நினச்சிருக்கேன். அதான் பேச வந்திருக்கேன். இந்த நெட்டக்கோக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பயந்து பம்மிக்கிட்டு இருந்தது, இப்போ பாரு எம்மாருக்கு முன்னாடி அது உட்காந்துருக்கிற ஸ்டைல் என்ன, போஸ் என்ன. பாப்பா நீ இன்னைக்கு செத்த. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார். வேணும்னா இல்லை, பாப்பாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவ அப்படிலாம் இல்லை, இவங்களை யாருன்னா எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கிளம்பிடணும். சரிங்க சார். ஏய், உன் பிள்ளைய கூப்பிடு. மாமா கூப்பிடு. கூட்டிட்டு வாங்க, அந்த ஆடை இங்க வச்சு வெட்டிடுவோம் இன்னைக்கு. எப்பா என்ன ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. ஐ ஜாலி, இன்னைக்கு கருப்பாயி நல்லா அடி வாங்க போறா. இன்னைக்கு காலேஜுக்கு லீவு தான் கன்ஃபார்ம். கூப்பிடாமலே வந்து நிக்கிற? இல்லப்பா, நீங்க என்ன கூப்பிட சொல்லி அம்மா கிட்ட சொன்னது கேட்டது, அதான் நானே வந்துட்டேன். ஓஹோ, அப்போ இங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்க. கேட்டேன்ப்பா. அப்படின்னா நான் உனக்கு தனியா ஒரு தடவை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீயே சொல்லு, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்னப்பா சொன்னாரு? அதான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பியே. இல்லப்பா, நீங்க பேசுனது மட்டும்தான் கேட்டது. சொல்லிருங்க நீங்க ஒரு தடவை. பாப்பா எப்படி இருக்க? பாத்தியா இந்த நெட்டக்கோக்கு தைரியத்தை? எம்மார வச்சுக்கிட்டே இந்த கருப்பாயே நல்லா விசாரிக்குது. நல்லா இருக்கேன். என்னை காணும்னு தேடுனியா? பாப்பா, சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டேன். திடீர்னு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டேன்.
இப்போவும் உன் மனசுல நான் இருக்கனா? ஐயோ, இந்த நெட்ட கொக்குக்கு எங்க இருந்து எவ்வளவு தைரியம் வந்தது? ஒரு காலத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவளை பார்த்தே பயந்த ஆளுதானையா நீ? இப்ப எம்மார பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? ஒருவேளை அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டா அவ்வளவு தைரியம் வந்துருமோ? அப்ப நம்மளும் பேசாம அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிருவோமா? பாப்பா என்ன பாரு, என்ன பிடிச்சிருக்கா? உன்னைத்தான் கேக்குறேன், உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் பாப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? இவ்வளவு கேக்குறாருல, வாயை திறந்து பதில் சொல்லு. ஐயோ எம்மாரு, நீர் குறுக்குறுன்னு எங்க அக்கா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவ எப்படி அனுமந்து பேசுவா? அந்த பக்கம் திரும்பியா? உன்னைத்தான் கேக்குறேன். எனக்கு அவரை பிடிக்கும்ப்பா. இவர் விரும்புறியா? ஆமாப்பா. சத்தமா சொல்லு, கேட்கல. ஆமாப்பா, ஆமா. நல்லா யோசிச்சு பாரு. உங்க காலேஜோட ஃபவுண்டர் அவரோட பையனுக்கும் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாரு. நல்ல வசதியான வீடு. எனக்கு இவரை தான்ப்பா பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு சரி, எங்களுக்கெல்லாம் பிடிக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கும் பிடிக்கணும்ப்பா, எல்லாருக்கும் பிடிக்கணும். நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிக்கிறோம்ப்பா. இல்லாட்டி கருப்பாயி, எம்மாருக்கிட்ட என்ன தைரியமா என்ன பேச்சு பேசுற? ப்ரோவும் எம்மார் முன்னாடி நல்லா நெஞ்சு நிமித்தி தான் பேசுறாரு. இவளும் அப்படிதான் பேசுறா. நமக்கு மட்டும் ஏன் அந்த தைரியம் வரமாட்டேங்குது? நம்மளும் சவுண்ட் விட்டு பாப்போமா? ஏப்பா, என்ன என்னடா? எம்மா, காலேஜுக்கு லேட் ஆகுதுப்பா, கிளம்பட்டுமா? உன்னை யாரா இப்ப இங்க நிக்க சொன்னது? நான் தான் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன். யாரும் நிக்க சொல்லல. ஏய், உன்னைத்தான். இந்த வந்தேன்ப்பா, இந்த கிளம்பிட்டேன். போயிட்டு வரேன்ப்பா. கிளம்பு. எம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாயா கண்ணு, பார்த்து போயிட்டு வா. நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்கம்மா. உயிரோட இருந்தா சாயங்காலம் பார்ப்போம். எடே கிளம்புடா. இந்த கிளம்பிட்டேன். இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? சரி, குடும்பமா இது? மனுஷனா அந்த ஆளு? உன்னைத்தான் கேக்குறேன், இல்லாட்டி என்ன பண்ணுவ? ஏய் பாப்பா, அல்லாத. எப்பா, எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும்ப்பா. 2 வருஷமா காணுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன்ப்பா. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எவ்வளவு வசதியான வீடா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். இவரையே கட்டி வச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி அல்லாத, கண்ணத்தோட. ப்ளீஸ்ப்பா. கண்ணத்தோடன்னு சொன்னேன். சரி, நீங்க உங்க வீட்ல இருந்து பெரியவங்களை கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேளுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நான் உடனே ஊருக்கு போய் பெரியவங்க கிட்ட பேசிட்டு நல்ல நாள் பார்த்து கூட்டிட்டு வர்றேன். நல்லது, வாங்க. பாப்பா வர்றேன், தைரியமா இரு என்ன? சரிங்க சார், வர்றேங்க. வாங்க. அந்த ஆளுக்கு என்ன தைரியம் தெரியுமா ப்ரோ? எம்மார்கிட்டயே வந்து நம்ம அக்காவை பொண்ணு கேட்டுட்டாரு. நீ சொல்றதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தம்பி. நிஜமாவாடா சொல்றேன்? ஆமா ப்ரோ. அவர் தான் அப்படி கேட்டாருன்னா நம்ம கருப்பாய் இருக்காளே கள்ளி, அவ என்ன தெரியுமா சொன்னா? இவரை தான் நான் காதலிக்கிறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டா. டேய் தம்பி, அக்கா அவரை லவ் பண்றாடா. இவளுக்குமா லவ் வரும்? ஏன் அவளுக்குன்னா வரக்கூடாதா? அதானே ப்ரோ, இந்த காதல் கர்மாந்திரம் எல்லாருக்கும் வரும் போலயே. ஆனா இந்த கர்மாந்திரம் வந்தா கூடவே சேர்ந்த தைரியமும் வந்துருது போல ப்ரோ. நீயும் தான் அப்பாவை எதிர்த்து பேசுற, அவளும் தான் பாரு இவ்வளவு தைரியமா கேட்டுட்டா. ஆனா எனக்கு மட்டும் அந்த தைரியம் ஏன் வரமாட்டேங்குது? போடா டேய் போடா. இல்ல ப்ரோ, நீ அப்பாவை எதிர்த்தே பேச மாட்ட. ஆனா அன்னைக்கு அத்தனை பேர் வீட்டுல 50 பேரும் இருக்கும். அப்பா கிட்டையும் அவ்வளவு தைரியமா பேசுற, அத்தனை பேரையும் எதிர்த்து பேசுற, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ரூல்ஸ் போடுற. எப்படி ப்ரோ அந்த மாதிரி எல்லாம் தைரியம் வருது உனக்கு? போடா. எங்க போக? அப்புறம் நம்ம சார் வந்து அவர் பையனுக்கு அக்காவை பொண்ணு கேட்டதும் அப்பா கிட்ட எவ்வளவு தைரியமா அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பேசுங்கன்னு சொல்ற. உனக்கு எங்க இருந்து ப்ரோ அவ்வளவு தைரியம் வருது? யார் கொடுக்குறா? ஆமா, யாரும் கொடுப்பாங்க. வா போவோம். ஆத்தாடி, எனக்கு மட்டும் யாரையும் எதிர்த்து பேசுறதுக்கு தைரியமே வரமாட்டேங்குது. பாசம்னு ஒண்ணு இருந்தா பயம் தன்னால காண போயிரும். அப்படியா? ஏய் டார்க் சாக்லேட், இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட்டு? டார்க் சாக்லேட்டா? நீ எப்படா வருவேன்ட்டு நானும் கிளாஸ்க்குள்ள போகாம வெளியவே நின்றுட்டு இருக்கேன். வா போலாம். ஏய் இந்த குதிரவாளு, ஏன் ப்ரோ நீ எதுக்கு கூப்பிடுற? அடே கொழுந்தா, போ அந்த பக்கம். இது கொழுந்தனா? ஆமா. யாருக்கு யார் கொழுந்தே? டேய் தம்பி, தேவையில்லாம பேசாத. நடா நீ இரு ப்ரோ. ஓய் குதிரவாளு, யாருக்கு யார் கொழுந்தே? நீ தான்டா எனக்கு கொழுந்தேன்.
உன் அண்ணனை நான் கட்டிக்கிட்டா உனக்கு அண்ணி ஆயிடுவேன். அப்போ நீ எனக்கு குழந்தை தானே, நான் உனக்கு அண்ணி தானே. இங்க பாரு, எனக்கு வாயில நல்லா வந்துரும், கொஞ்சம் ரைமிங்கா பேசிடுவேன், மரியாதையா ஓடி போயிரு. நான் எதுக்கடா ஓடி போகணும்? என் அண்ணனுக்கு உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னோட டார்க் சாக்லேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் முறப்பொண்ணு ஆயிடுவேன். அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்ணி ஆயிடுவேன். நீ இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா என் கையை ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு அரைஞ்சிரும். மரியாதையா ஓடி போயிரு. ஆமா, என் ப்ரோவை நீ லவ் பண்றியா? எஸ். ப்ரோ, உன்னை இவ லவ் பண்றாளாம், உனக்கு ஓகேவா? டேய், உன்னை பேசாம நடன்னு சொன்னேன், நட கிளாஸ்க்கு போவோம். இரு ப்ரோ, உனக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்கு, இப்போ இவ வேற வாரா, உனக்கு மட்டும் ரெண்டா? எனக்கு ஒன்று கூட செட் ஆக மாட்டேங்குது. அடே ஏன்டா தம்பி, கிளாஸ்க்கு நட, வா போவோம். இந்தாப்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், என்ன வேணா லவ் பண்றியா? ஏய் போடா பேசாம. ஏய், நானும் என் ப்ரோ மாதிரி தானே பிள்ளை இருக்கேன். அவனை மாதிரி இருந்தா நீ அவன் ஆயிடுவியா? ப்ரோ, என்ன இன்சல்ட் பண்றா, அவளை ஒரு அரை வச்சுட்டு வரட்டுமா? இப்போ நான் ஒன்னு அறைய போறேன், நடன்னு சொல்றேன்ல. அடே குழந்தா, கொஞ்ச நேரம் அந்த பக்கம் தள்ளி இரு, நானும் அவனும் பேசிட்டு வரேன் போ. அப்படிலாம் என் ப்ரோவை உங்ககிட்ட தனியாக விட்டுட்டு போக முடியாது. என் ப்ரோக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, நீ போய் வேற ஆளை பாரு. வேற ஆளெல்லாம் பார்க்க முடியாது, நான் பார்த்த ஆள் இவன் தான் எனக்கு வேணும். கொடுக்க முடியாது பிள்ள, என்ன பண்ணுவ? நீ என்னடா கொடுக்கறது? தள்ளு. வா தள்ளுறேன், வா. ஏய் தம்பி, அவ தானே ப்ரோ தள்ள சொன்னா, இவளெல்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும். பொம்பளை பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. நட பேசாம, அட்டி வாங்கிடுவ. சுரபி சாரிப்பா. ஏய் நடடா. ஏய் குதிரவாளி தள்ளு. ஏய், இதனால தான்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது. ஒரு நிமிஷம் நில்லு. டேய் நில்லுடா. இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்று பிடிக்குது. நீ சிரிச்சாலும் பிடிக்குது, முறைச்சாலும் பிடிக்குதுடா. டேய், நீ பேசினாலும் பிடிக்குது, பேசாட்டினாலும் பிடிக்குதுடா. ஏய் டார்க் சாக்லேட், நீ பார்த்தாலும் பிடிக்குது, பார்க்காட்டினாலும் பிடிக்குதுடா. இப்படி தனியாக நின்று பைத்தியம் மாதிரி கத்த விட்டுட்டான். ஆனாலும் ஐ லைக் ஹிம் வெரி மச், மை ஸ்வீட் டார்க் சாக்லேட். அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போறோமா? ஆமா, நாளைக்கு கொண்டு வந்து ஃபீஸ் கட்டிடுவோம், எல்லாரும் ஜாலியா போயிட்டு வந்துடலாம். என்ன, எந்த ஊருன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஃபைனல் பண்ணியாச்சா? அது நம்மள தான்ப்பா சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ஊருக்கு போகலாம்? என்னென்ன ஊர் கொடுத்துருக்காங்க? நல்ல குழு குழுன்னு இருக்கிற ஊரா பார்த்து போகணும். ப்ரோ, ஊட்டி போவோமா ப்ரோ? ஊட்டியா? அப்பா நீ என்ன சொல்ற? நீங்க பார்த்து எது ஃபைனல் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். கேரளா சைடு இருக்கு, ஊட்டி இருக்கு, கொடைக்கானல் இருக்கு, அப்புறம் இன்னொரு ஊர் என்னமோ இருந்தது. அப்படின்னு கேரளா போலாமா? எல்லாம் மலையாள குட்டிங்களா இருக்கும். தம்பி ப்ரோ, ஆளுங்க எல்லாம் நல்லா செம்மையா இருப்பாளுங்க ப்ரோ. ஏண்டா? ஆமா ப்ரோ, சினிமாவில் இருக்கிற பாதி ஹீரோயின் கேரளா குட்டிங்க தான். அப்பா கிட்ட இதை சொன்னா காசே கொடுக்க மாட்டாரு. ஆமா, இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களும் தெரியாதுதா இது. அவர்லாம் ஜெகச்சால கில்லாடி ப்ரோ. நம்ம வீட்டுல எல்லாருமே நல்லா தெளிவாதான் ப்ரோ இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் அப்பாவி. ஆமாடா தம்பி, ஆமா ப்ரோ, இந்த மாதிரி டூர் போற இடத்துலயாவது பாத்துக்கிறேன் ப்ரோ. சி வாய மூடு. கேரளா போவோம். முத்து, ஆமாடா, உண்மையிலேயே தான் கேரளா பொண்ணுங்க சூப்பரா இருப்பாங்க. அப்புறம் கேர்ள்ஸ் கிட்டையும் கேட்டுக்கிடுவோம். அப்புறம் மெஜாரிட்டி எது இருக்குன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு ஊட்டி கொடைக்கானல் நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கோம். ஏய் பிள்ளைங்களா, ஏய் லிஸ்ட்ல சென்னையும் இருக்கு. ஏய் குதிரவாளு, சென்னை எல்லாம் ஒரு ஊருன்னு. ஐயோ சென்னையா? சென்னைக்கு நான் போறேன்னு சொன்னா எம்மாரு என்னை தூக்கி போட்டு மிதிப்பாரு. ஏன் முத்து அப்படி? அது அப்படிதான் சத்யா. அது என்ன கதை? ஆக்சுவலா என்னோட ரேஞ்சுக்கு இந்த காலேஜ்ல எல்லாம் நான் வந்து படிக்கிறதாவே இல்லை தெரியுமா? ஆமா, என்னோட மார்க்குக்கு சென்னை ஐஐடியில சீட்டு கிடைச்சது. ஜாயின் பண்ண போயிட்டு எகிரி குதிச்சு ஓடியாந்துட்டேன். ஏய் நிஜமாவா? ஆமா பின்ன பொய்யா? அப்படியா? அப்புறம் ஏன் வந்துட்ட? என் ப்ரோவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலன்னு வந்தேன். ஆனா இங்க வந்த இடத்துல என் ப்ரோவை என்னையும் பிரிச்சுட்டானுங்க. ஏன்டா, உன்னா தானே இருக்கீங்க? அது சரி, என் கஷ்டம் உனக்கு எங்க தெரிய போகுது? நல்லா என் ப்ரோ இல்லாம ஒரு நாள் கூட தூங்குனது இல்லை தெரியுமா இத்தனை வருஷத்துல. இப்ப பாத்தியா, என் ப்ரோ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். நல்ல ஆளுடா நீ. என் ப்ரோ பக்கத்துல தூங்குனா எவ்வளவு கதகதப்பா இருக்கும் தெரியுமா? நல்ல குளிருக்கு எதமா கட்டி பிடிச்சுக்கிடுவேன். கருப்பா, எப்படிதான் இவனை சமாளிக்கிற? என் தம்பிப்பா. ஆமாப்பா, நைட்டு 1 பாத்ரூம் போகணும்னா என் ப்ரோவை தான் நான் எழுப்புவேன். இப்போல்லாம் நான் தனியாவே போக வேண்டியதா இருக்குன்னு பயந்துக்கிட்டு அடக்கி வச்சுக்கிட்டே தூங்குறேன் தெரியுமா? முத்து ப்ரோ, டயப்பர் யூஸ் பண்ணு ப்ரோ. ரோஷன், சாரிப்பா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி என் தம்பி அப்படிலாம் பேசாத. சாரிப்பா, சாரி. ஏன்டா தம்பி, இதுல என்ன ப்ரோ இருக்கு? எனக்கு உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்காம தூக்கமே வரமாட்டேங்குது சரியா, தெரியுமா? போதும் நிறுத்து, அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இவளுங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா ப்ரோ? மறந்துட்டேன், சாரி.
ராஸ்கல். ரோஷன் சாரிப்பா. ஓகே ஓகே ப்ரோ, ஒன்றும் இல்லை. ஏய் போதும் உங்கள் கொஞ்சம் எல்லாம். சென்னைக்கு போகலாமா? அதெல்லாம் ஒரு ஊருன்னு அதுக்கு டூர் போவாங்களா யாராச்சும்? சென்னையில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குப்பா. நம்ம ஊருக்கு இருக்கிற கிளைமேட்டுக்கு டூர்லாம் போனோம்னா ஏதாவது நல்ல ஹில் ஸ்டேஷனை பார்த்து தான் போகணும். திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் அப்படி போவோமா? அப்படியே எல்லாரும் காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாத யாத்திரை கிளம்பிடுவோமா? காசு மிச்சம். நல்ல பிளேஸ்ப்பா, அதனால சொன்னேன். ஆமா, அதுவும் நல்ல பிளேஸ் தான். எல்லாமே நல்ல பிளேஸ் தான். எங்க தான் போறது அப்போ? கடல் இருக்கிற மாதிரி ஊரை பார்த்து போவோம்ப்பா. அது எதா இருந்தாலும் ஓகே தான். சென்னை எல்லாருக்கும் ஓகேவா? எனக்கு எங்கனாலும் ஓகே தான். நம்ம டூர் போறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கிறதுக்கு தானே. அது எங்கன்னா என்ன? சென்னை எனக்கும் ஓகே ப்ரோ. ஏன்ப்பா கேர்ள்ஸுக்கெல்லாம் சென்னை ஓகேவா இல்லை வேற எதுவும் ஐடியா வச்சிருக்கீங்களா? சென்னைனா நிறைய மால் இருக்கும், ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆமா இல்ல, நிறைய பிளேஸ் இருக்கு முத்து சென்னையில பாக்குறதுக்கு. ஓகே, எனக்கு சென்னை ஓகே. சென்னையை சுற்றி தான் இந்த காஞ்சிபுரம், மாங்காடு எல்லாம் இருக்கு. அங்கே ஒரு ட்ரிப்பு போயிடணும் என்னப்பா? இவன் நம்மளை கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு சந்தனம் பூசாம விட மாட்டா போல. ஏதாவது ஒரு கோயிலுக்கும் போகணும்ப்பா. போலாம் போலாம், மேம் கிட்ட கேட்கலாண்ணே. அங்கே போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சினிமா ஷூட்டிங்காவது பார்த்துட்டு வந்துடணும்ப்பா. ஆமாப்பா, எனக்கும் அந்த ஆசை ரொம்ப நாளா இருக்கு. அதெல்லாம் நடக்கும். அங்க ஸ்டுடியோ கூட நிறைய இருக்கு, அங்க வேணா போய் பாத்துடலாம். சரி, அப்ப எல்லாருக்கும் ஓகே தானே? சார் கிட்ட சொல்லிடலாமா? இந்த குதிரவாளு எல்லாரும் ஓகே சொல்றோம், நீ மட்டும் வாயவே திறக்க மாட்டேங்கிற. சென்னைன்னு ஆரம்பிச்சு வச்சதே நான் தானடா. நான் சென்னைக்கு போகலான்னு சொன்னதுனால தான் இவனே அதை சூஸ் பண்ணியிருக்கான். அப்படியா ப்ரோ? சூஸ் பண்ணதே நான் தான், அப்புறம் தனியாக ஒருக்கு எதுக்கு ஓகே சொல்லணும்? ப்ரோ அப்படியா ப்ரோ? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. ப்ரோ இனிமேல் உன் பேர் கருப்பசாமிங்கிறத மாற்றிட்டு முருகசாமின்னு வச்சுக்கோமா? என்ன டார்க் சாக்லேட்? நான் சென்னைன்னு சொன்னதுனால தானே நீயும் சென்னையை செலக்ட் பண்ண. டார்க் சாக்லேட்டா? ஏய் குதிரவாளு, என்ன அவனுக்கு நான் வச்சிருக்கிற செல்ல பேருடா. கருப்பா என்னடா? அவன்கிட்ட கேட்காத, அவன் சொல்றதுக்கு வெக்கப்படுவான். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், சொந்தக்காரங்களாவும் ஆக போறோம். சத்யா. அப்படியா? ஆமா, என் அண்ணனுக்கும் அவங்க அக்காவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா? அப்படியா கருப்பா? வெக்கப்பட்டு ஓடிட்டான். ப்ரோ கருப்பா ப்ரோ, என்னாச்சு? முத்து ப்ரோ என்னாச்சு? குதிரவாளு நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இவ்வளோ பேசினேனே, அதெல்லாம் இல்லைன்னு அவன் ஏதாவது சொன்னானா? ஆமான்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு போறான்டா. முத்து அப்படியா? அப்படியா முத்து ப்ரோ? சுரபி என்னல? ஆமா, அவனும் என்ன லவ் பண்றான், ஆனா சொல்றதுக்கு கூச்சப்படுறான். உனக்கு தெரியுதா? நீ என்ன எப்ப பார்த்தாலும் அங்க பாத்துக்கிட்டே இருக்க? யார பாக்குற? இவ யார பாக்குறா? வேலு, வேலு நச்சாரு. உன்னை தம்பல. அங்க யார பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கேன். நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இவங்க 4 பேரும் நின்றுட்டு இருக்கும்போது உன் பார்வை எல்லாம் அங்கதான் இருக்கு. யார பாக்குற? இந்த 4 பேர்ல யார பாக்குற? நான் யாரையுமே பார்க்கல, நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தனை நீ லவ் பண்ற. அது யாருன்னு மரியாதையா சொல்லிடு.